நெல்லை மாவட்டம் மேலப்பாளையத்தில் கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செல்வராஜ் வழங்க கேட்டறியலாம். வணக்கம் செல்வராஜ், இது குறித்த விவரங்களை பதிவிடுங்க. நிச்சயமாக வர்ணியா, திருநெல்வேலி மாநகராட்சிக்கு உட்பட்ட திருநெல்வேலி டவுன், தச்சநல்லூர், பாளையங்கோட்டை மற்றும் மேலப்பாளையம் ஆகிய 4 மண்டலங்கள் உள்ளன. இந்த மண்டலங்களில் 55 வார்டுகள் உள்ளன. திருநெல்வேலி மாநகராட்சியில் தொடர்ந்து அடிப்படை தேவைகள், குடிநீர் வசதிகள் சரிவர செய்யப்படவில்லை என்று மாமன்ற உறுப்பினர்களே கூட்டத்தில் தெரிவித்துக் கொண்டு வந்து வருகிறார்கள். இதேபோல் மேலப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த திமுக பெண் கவுன்சிலரும் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக எங்கள் பகுதியில் குடிநீர் உள்ளிட்ட எந்தவித அடிப்படை வசதிகளும் மேற்கொள்ளப்படவில்லை என கூறி தங்களுடைய கூட்டத்தில் இருந்து தங்கள் வெளிநடப்பு செய்தார். இந்த நிலையில் மேலப்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் தொடர்ந்து இந்த கழிவுநீர் கலந்த குடிநீர் என்பது விநியோகம் செய்யப்பட்டு வருவதாக அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் குற்றம் சாட்டி கொண்டு வந்து வருகிறார்கள். நாளை ரமலான் நோன்பு என்பது துவங்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் இஸ்லாமியர்கள் மிக அதிகமாக வாழக்கூடிய பகுதியாகவே இருக்கிறது. ஆகவே மாநகராட்சி நிர்வாகத்தில் பெண்கள் பலமுறை கழிவுநீர் கலந்த குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருவதை தடுக்க வேண்டும் என பலமுறை தங்கள் கோரிக்கை வைத்த பிறகும் மாநகராட்சி நிர்வாகம் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இந்த நிலையில் மேலப்பாளையத்தில் உள்ள ஆண்டார் தெரு உள்ளிட்ட பல்வேறு பகுதியில் உள்ள 49வது வார்டு பகுதியில் இன்று காலையில மீண்டும் தங்களுடைய அங்குள்ள அடிபம்பில் கழிவுநீர் கலந்த குடிநீர் என்பது தற்போது வந்துள்ளதை மிகப்பெரிய பரபரப்பு என்பது ஏற்பட்டுள்ளது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பெண்கள் அதை ஒரு பாட்டிலில் பிடித்து நேரடியாக திருநெல்வேலி மாநகராட்சி உள்ள மேலப்பாளையம் மண்டலத்தில் சென்று அங்குள்ள அதிகாரியிடம் கொடுத்து அங்கு முற்றுகை போராட்டத்திலும் ஈடுபட்டார்கள். இதன் பிறகு நாளை நோன்புகள் திறக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் ஒரு வீட்டிற்கு ஒரு நாளைக்கு சுமார் 60 ரூபாய் முதல் 100 ரூபாய் வரை குடிநீர் கேன் தண்ணீர் வாங்குவதாகவும் இதற்கு மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும், இல்லை என்றால் அடுத்த கட்டமாக மிகப்பெரிய மறியல் போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அங்குள்ள பெண்கள் தங்களுடைய தெரிவித்துள்ளார்கள். இதனால் அந்த பகுதியில் ஒரு பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. வர்ணியா. செல்வராஜ், விவரங்களுக்கு நன்றி.